நிறைய இடங்களிலே வக்ஃப் சொத்துக்கள் என்பது முறையற்ற நபர்களால் தங்களுடைய சுயலாபத்திற்காக அல்லது வேற ஏதோ காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள்தான் நிர்வாகம் செய்யணும், அவங்க நம்பிக்கையில தலையிடக்கூடாது என்று சொன்னால் இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை எதற்காக இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது? மத நம்பிக்கைகளில் தலையிடக்கூடாது என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று வரை இந்து கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ண இன்னொரு கண்ணுக்கு என்ன? புரிதலுக்காக இந்த வக்ஃப் நிலம்னா ஏதோ இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலம்ன்ற ஒரு தோற்றம்லாம் இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது லார்ட் மவுண்ட் பேட்டன் வச்சு யார் யாருக்கு என்னென்ன சொத்துக்களை பிரிக்கிறாங்க. சொத்துக்களை பிரிக்கும் போது அப்பொழுது இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சொந்தமான திருக்கோயில்களை பிரிக்கும் பொழுது அந்த சொத்துக்கள் எல்லாமே மக்கள் வரி பணத்திலிருந்து தான் மன்னர்கள் அந்த கோயில்களை கட்டினார்கள். அப்ப அந்த கோவில்கள் எல்லாம் அரசு தான் நிர்வகிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் அரசு நிர்வாகத்துக்கு கீழே போச்சு. சரி. இரண்டாவது இஸ்லாமியர்கள் சொத்து. இஸ்லாமியர்கள் இப்ப நாம சொல்ற வக்ஃப் என்பது ஒரு தானம். அதன் பெயர் தானம். இப்ப தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இந்த சொத்துக்களும் முகலாய பேரரசராகட்டும் இஸ்லாமிய அரசர்களாகட்டும் இங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக இருந்த இஸ்லாமியர்களாகட்டும் இவர்கள் எல்லாம் கூட மக்கள் சொத்துல இருந்து சக இஸ்லாமியர்கள் சொத்துல இருந்து தான் பணத்துல இருந்து அதை கட்டியிருக்காங்க. அதனால அதையும் அரசுதான் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு தனியாக வக்ஃப் போர்டு உருவாச்சு. நம்மளுடைய இந்து அறநிலையத்துறை உருவான வரலாறும் வக்ஃப் போர்டு உருவான வரலாறும். சர்ச்சுகள், கிறிஸ்துவ சர்ச்சுகள், இந்த சர்ச்சுகளை எப்படி கட்டினார்கள் என்றால் அப்பொழுது இருக்கக்கூடிய பிரபுகள் அப்போது இருக்கக்கூடியவர்கள் சொந்த பணத்தில் கட்டியிருக்காங்க. அடுத்தது மிஷனரிஸ் வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து சர்ச்சுகளை கட்டினாங்க. ஆகவே அதையெல்லாம் அவர்கள் வசமே ஒப்படைக்கலாம் என்று ஒப்படைத்தார்கள். இப்பவும் வக்ஃப் சொத்துக்கள் என்பது அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற ஒழிய அது ஏதோ இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை.